கஷ்டப்பட்டு இவ்வளோ வில் பண்ணி நாளைய தினம் வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய திறப்பு விழா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆஃபீஸ் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தொட்டோடை பாருங்க மகளே, ஃபுல் செட்டப்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகான சோபா செட் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். வாராக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள வடிவாக கவனிப்பாங்க. உங்களுக்கு என்ன வாகனம் வேணும்? கேரியச் ஒன்று. ஓகே, எத்தனாம் தேதி எங்கெங்க போறீங்க நீங்க? எப்படி? மலைய சைட் நூறுலியா கண்டி 5 நாள் ட்ரிப். உங்களுக்கு டீசல் எல்லாம் வந்து நீங்களே அடிச்சு கொள்ள போறீங்களா இல்லை நாங்களே அடிக்கணுமா? அதெல்லாம் உங்களுக்கு ரூம் எல்லாம் என்ன மாதிரி நாங்களே புக் பண்ணணுமா இல்லை நீங்களே புக் பண்ணுறீங்களா? அதே இதில் உங்களோட சேஃப்டிக்கு வந்து நாங்கள் ஜிபிஎஸ் போட்டிருக்கோம் வாகனத்துக்கு. ஒரு வேறு ஒரு தனி ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அதிகாரி இருக்கு. ரெண்டாவதுல வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் வந்து நடக்கும். உங்களுக்கு தேவையான கேக் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கிஃப்ட்கள் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், டெக்கரேஷன் பலூன் கட்டுற வேலை எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து நடக்கும். உள்ளுக்கு வந்து நீங்கள் சோஃபா செட்டில் இருந்த உடனே உங்களுக்கு 15 நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக வேண்டிய ஆசை வந்துருக்கு. ஓமாம், நம்மளோட புக்கிங் கொஞ்சம் பாருங்க. கேரியச் வந்து ஒரு 20 நாளைக்கு வந்து கேட்குறாங்க. 20 நாளைக்கு ஓகேயா? அவைலபிள் இருக்கா? கொடுக்கலாமா? ஓகே, அப்போ அவங்கள வந்து எப்போ அட்மிட் பண்ணுறீங்க? இப்போ உடனடியாக வேணுமா? எமர்ஜென்சியாக வேணுமா? உங்களோட பேரை சொல்லுங்கய்யா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோனுடைய தமிழில் பார்த்துட்டு நீங்கள் மகிழ்ச்சிருப்பீங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது உண்மை தானே. நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எங்களுடைய கம்பெனி என்ன, எங்களோட நிறுவனம் ஆஃபீஸ் அங்கே தான் இப்போ நின்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம் என்ன, இப்போ வீடு கட்டினா வந்து வீட்டினுடைய ஹோம் டூர் வந்து போடுவாங்க. இது வந்து ஆஃபீஸ் டூர் என்ன, அதாவது எங்களுடைய நிறுவனத்தினுடைய டூர்னு சொல்லலாம், சுற்றுலா வடிவம் வந்து நாங்கள் சுற்றி காட்டப்புறம் என்ன மாதிரி எப்படி வந்து ஏற்பாடு செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பல நாள் கனவே அப்படின்ற இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன, இது வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ வில் பண்ணி நாளைய தினம் வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய திறப்பு விழா காலையில் 9-10 மணியை போல் வந்து நடைபெற இருக்கிறது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்க தருணம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் எப்படி தயார் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது, எப்படி செட்டப்லாம் இருக்குது அப்படின்ற நீங்கள் பார்க்கத்தானே வேணுன்னு. ஏன்னா நாளைக்கு வந்து அதெல்லாம் வடிவாக காட்டுறதுக்கு உரிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது. ஏன்னா நாளைக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்கள வந்து கவனிக்கணும். திறப்பு விழா, அடுத்து வந்து ஒரு ஆளுக்கு பதவி நாங்கள் இது கொடுக்கணும் என்ன. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு முதல் நாளே வந்து உங்களுக்கு நாங்கள் ஹோம் டூர் மாதிரி இந்த நிறுவன டூரை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் தானே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கிறது இருக்கு மக்களே. உள்ளுக்குள்ளே போயிட்டு வடிவாக உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்களோட போர்டர் இருந்து உங்களுக்கு கூட்டிக்கிட்டு காட்டுவோம் என்ன. ஓகே, எங்களோட ஆஃபீஸ் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. நல்ல ஒரு காணொலியாக வரும் ஆஃபீஸ் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். எப்படி இருக்குது மிதுஜன் உங்களுக்கு இந்த தருணம்? நல்லா இருக்கு. ஏன்னா பல நாள் கனவு இன்றைக்கு நிறைவேற போகுது. அதாவது நாளைய தினம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய திறப்பு விழா. முன்னுக்கு ஒரு அப்டேட் தரணும், எங்கள் நிறுவனம் எப்படி இருக்குன்னு காட்டணும் பண்ணுறதுக்காக வேண்டி இது பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட எஃபெக்டை கொடுத்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது செஞ்சுருக்கோம் என்ன, செதுக்கிருக்க முடியலாம். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி செதுக்கிருக்கேன், செய்யல செதுக்கிருக்கோம். சரி பார்க்கலாம். முதல்ல வந்து போட்டை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பாருங்க, இதான் போட். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிரிச்சிருக்காரு. இந்த பாருங்க, போர்டில் வந்து நம்மளோட ஃபோட்டோ தான் வந்து இருக்குது. ஏன்னா விளம்பரம் ஏன்னா இதிலே வந்து கிடச்சிருந்தானே பதிலா. ஓகே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை வந்து இப்போ தான் திறப்பட்டது. அது வந்து லேடி ஃபேஷன் டெய்லரிங்னு சொல்லிட்டு. அங்கே வந்தீங்கன்னா உடுப்பு நீங்கள் தச்சு கொள்ளலாம் என்ன, உடுப்புகளையும் வந்து வாங்கி கொள்ளலாம். இப்போ சரி உள்ளே போயிட்டு வழியாக காட்டுறேன் பாருங்கள். சரியான வெயிலாக இருக்குது இந்த பக்கம். ஓகே, அதில் கூட்டிகிட்டு போகிற கடை காட்ட தானே வேணே. தொட்டோடைங்கன்னு திறக்க அப்புறமா
ஓகே மக்களே, எங்களுடைய ஆஃபீஸ் டூருக்கான முதலாவது ஆரம்ப புள்ளி நாங்கள் உள்ள திறந்து போனதான் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குமே. சரி வாங்க உள்ளே போகலாம். டொட்டோடை. ஓகே மக்களே, எங்களுடைய நிறுவனத்துக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வாங்க 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 வாங்க. பாருங்க மகளே, ஃபுல் செட்டப்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? அந்த மாதிரி இருக்கா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்தால் எங்களுடைய கஸ்டமர் என்ன இப்போ கொஞ்சம் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்குள்ளே இல்லை புக்கிங் பண்ணணுன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க வந்து அழகாக வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், சோபா செட் வடிவா இருக்கக்குள்ளேயும் மிதமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி மடியில் அவங்களுக்கு துணை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த கிலோ அப்படி மடியில் வச்சுட்டு படிவாக இருக்கலாம். அப்படி தட்டி கொண்டு வந்தீங்கடா, இதில் ஒரு 3 பேர் இருக்கலாம், அதில் வந்து ஒரு ஆள் இருக்கலாம். என்ன நிறைய பேர் வரப்போகிற தானே, 1-2 பேர் தான் நீங்கள் வாகனங்களை வந்து புக் பண்ண வருவீங்க. அழகான சோபா செட் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். என்ன பாருங்க, கஸ்டமருக்கு வந்து வலிக்கக்கூடாது, முதுகு வலிக்கக்கூடாது, இடுப்பு வலிக்கக்கூடாது, ஒரு வலியும் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இதில் நிறைய செட்டப்லாம் நம்ம வைப்போம். உங்களுக்கு புக் வேணுமென்னு சொன்னாங்க, அதில் அடுக்கி வைக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களை அப்படி வெயிட் பண்ண விட மாட்டோம். என்ன நீங்கள் இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும்ன்ற ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கலாம். என்ன ஓகே, இது வந்து சோபா பாருங்கள். ஓகே, படி வைக்கணும், அது அழகாக வந்து செட் பண்ணிருக்கு. இதில் வந்து ஒரு தனிநபர் வடிவாக இருக்கக்கூடிய இது என்ன பாருங்கள், எடுத்து போட்டு அப்படியே இருந்தோம்னா சரி நல்லா இருக்கா? ஓகே, வாராக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன வடிவா அவங்கள வடிவாக கவனிப்பாங்க. நீங்கள் வரக்குள்ளே வந்து என்ன ஜூஸை கீஸை வாங்கி தந்து உங்களை வடிவாக வந்து கவனிப்பாங்க. ஒன்றும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் தருவோம். என்ன பெண்டைக்கு இல்லை, நாளைக்கு பிறகு வந்து உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குண்ணே. அப்போ அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஒரு மைலோ இல்லாட்டி என்ன சொல்கிறது டீ, உங்களுக்கு பாதாம் மில்க் இப்படியான ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். அதுக்காக சும்மா புக் பண்ண வாராக்கள் மட்டும் தான் கிடைக்கும். சும்மா இனப்பாடுறதுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஏன்னா ஓ அதுதான் சரியோ. ஓகே, இது வந்து டேபிள் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து அந்த ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு ஆள் இருப்பார். என்ன இதில் வந்து ஒரு அதிகாரி ஒரு ஆள் இருப்பார். அந்த அதிகாரி வந்து யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா யார் நாங்கள் வேலைக்கு எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த அளவுலையும் பார்க்கலாம். இது வந்து ஒரு அதிகாரி, எங்களோட நிறுவனத்தினுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கக்கூடிய ஒரு இடம். என்ன ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே, இதுவும் வந்து ஒரு அதிகாரி இருக்கக்கூடிய ஆள். சரியோ, பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. இவர் வந்து புக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன வாகனங்கள் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவை, என்ன மாதிரி தேவை, அட்வான்ஸ் எவ்வளவு, என்ன அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி கொடுக்க போகிறீங்கன்ற எல்லாம் வந்து இங்கேயே புக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எத்தனை அந்த இது செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும், எவ்வளோ தூரத்தில் வந்து செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து கிஃப்ட் தாரீங்களா இல்லை நாங்கள் வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்படி இருந்து செட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இருந்து காட்டுறேன் பாருங்கள். மிது வாங்க, மிது முன்னுக்கு வாங்க, இருங்க. ஓகே சரியா? ஓகே, என்ன மாதிரி சொல்லுங்க தம்பி, என்ன விளக்கம்? இங்கே பார்த்துக்காதீங்க, 5 நாளைக்கு கூட பார்த்து அங்கே பார்த்துக்க கூடாது. சரியா? உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? 5 நாளைக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? கீரை செண்டு வேணும். முதல்ல உங்களோட பேர் சொல்லுங்க தம்பி. புவனேந்திரன் மிதுஜன். ஓகே, புவனேந்திரன் மிதுஜன். எந்த இடம் நீங்கள்? தும்பங்கேடி. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 75 55 33 1. ஓகே, இதான் உங்களோட தொலைபேசி இலக்கம். என்ன அப்படின்னா ஓகே, உங்களுக்கு என்ன வாகனம் வேணும்? கேரியை சொண்டு. ஓகே, எத்தனாம் தேதி? 25ஆம் தேதி. என்ன 25ஆம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் வேணும் உங்களுக்கு? 30ஆம் தேதி வரைக்கும் வேணும். அவ கிட்டத்தட்ட 5 நாள். ஓகே ஓகே, 5 நாள் பண்ணுறோம். எங்கெங்கே போகிறீங்க நீங்கள்? எப்படி? மலைய சைட், நூறுலியா கண்டி, 5 நாள் ட்ரிப். ஓகே, அந்த சைட். ஓகே, எத்தனை பேர் ஆக்கள் போகிறீங்க? 4 பேர் ஆக்கள். என்ன கேரியாச்சு வேணும். உங்களுக்கு டீசல் எல்லாம் வந்து நீங்களே அடிச்சு கொள்ள போறீங்களா இல்லை நாங்களே அடிக்கணுமா? அதெல்லாம் நாங்கள் அடிக்கிறேன்னு சொன்னால் அதில் விலைப்பட்டியெல்லாம் வந்து இப்போ பப்ளிக்காக சொல்லல. அது
ஏன்டா இப்போ மற்றாக்கள் மனவளத்தப்படுவாங்க பப்ளிக்காக சொல்ல போகலன்னு மனவளத்தப்பட அவங்களோட கடுமையாக சீப்பாக கொடுக்குறவங்களோட பிஸ்னஸ் உடைக்கிறது இங்கே செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கதைக்கலாம் என்ன ஏன்டா அப்படியான தகவல்லாம் எங்களுக்கு வந்துட்டு எடுத்து போனவங்க சொல்லியிருக்காங்க இப்படி எவ்வளோ சீப்பாக தான் நாங்கள் இங்கே எடுத்து போனாங்க அப்போ அவங்க இருக்காங்க அப்படி வந்து செய்கிறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க அதனால் இப்போ நாங்கள் பப்ளிக் பண்ண விரும்பலை உங்களுக்கு நாங்கள் அப்படியும் பண்ணுவோம் நீங்கள் பர்சனலாக வந்து மேலதிக தகவல் இப்போ நாங்கள் சொல்கிறத விட மேலும் மிச்சமாகவும் உங்களுக்கு குறைய விலைக்கு தரலாம் என்ன ஓகே உங்களோட ரூம் எல்லாம் என்ன மாதிரி நாங்களே புக் பண்ணணுமா இல்லை நீங்களே புக் பண்ணுறீங்களா ஓகே இப்போ நாங்களே வந்து உங்களுக்கு ரூம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி புக் பண்ணி தரலாம் உங்களோட சாப்பாடெலாம் தரலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து நார்மலாக தான் இப்போ ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ ட்ராவல்ஸ் என்ன இப்போ எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் பழக முடியாது தானே இப்போ ஒரு இடத்துல போயிட்டா வந்து எங்களால் ரூம் எல்லாம் வந்து புக் பண்ணி தரையில என்ன அவங்களோட இப்போ நாங்கள் பிடிச்சி ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன பாஸ்போர்ட் இங்கே இல்லாதக்கள் பாஸ்போர்ட்டில் அங்கேருந்து வெளிநாட்டில் வாராக்களுக்கு இங்கே டபுள் சார்ஜ் எடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்து புக் பண்ணி கொடுக்குறோம் நார்மலாக எங்களோட லோக்கலுக்குள்ளே அதே ரேட்டுக்கு நாங்கள் புக் பண்ணி தருவோம் உங்களுக்கு தெரியும் ஃபாரினர்ஸுக்கெல்லாம் வந்து இங்கே டபுள் சார்ஜ் எடுப்பாங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் நாங்கள் லோக்கல்லே வந்து உங்களுக்கு வடிவாக வந்து புக் பண்ணி தரலாம் குறைஞ்ச வழியில் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை எல்லாம் ஏற்பாடு செய்வோம் சரி ஓகே உங்களுக்கு 5 நாள் தேவை ஓகே 5 நாள் தேவை ஓகே அப்போ 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தேவை 4 பேராக்கள் வந்து போகிறீங்க ஓகே டிரைவர் வந்து நாங்களே வந்து உங்களுக்கு அனுப்பிக்கொள்வோம் டிரைவர் இல்லாமல் நாங்கள் வாகனம் தர மாட்டோமா டிரைவர்லாம் வாகனம் தர மாட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் சொன்னால் என்ன இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி தானே இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி நீங்கள் 25ஆம் தேதி தானே அப்போ 25ஆம் தேதியிலேருந்து நாங்கள் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேரியேஜ் வாகனம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இதில் ஒரு 30% வந்து நீங்கள் அட்வான்ஸ் தரணும் சரியோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு 10,000 வயதுன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் ஒரு 3,000 சரியோ ஒரு 3,000 நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் தந்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ரெடியாக வந்து புக் பண்ணி தருவோம் என்ன சரி ஓகே அட்வான்ஸ் தாங்க காசு எடுங்க அட்வான்ஸ் காசு இல்லையா ஓகே எப்படி தான் மக்களே உங்களோட வாகனங்களை நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம் இதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் உங்களோட போக்குவரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை 100-120 போராக்கெல்லாம் நாங்கள் டிரைவர் தர மாட்டோம் ஒரு 80-70 வந்து நாங்கள் வாகனம் உங்களுக்கு நாங்கள் ஓடுறதுக்கு எலவுட் இருக்குது சரியா அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் டிரைவரை தாண்டி அமர்த்த மாட்டார் 80 தாண்டி அமர்த்த மாட்டார் சரியா எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் அடுத்து வந்து நீங்கள் டிரைவரை வந்து சேர்த்து கூட்டிகிட்டு 5 நாளைக்கு கூட்டிகிட்டு போகல வந்து டிரைவருக்கு வந்து நித்திரை முக்கியம் விளங்கிட்டோம் நித்திரை இல்லாமல் நீங்கள் டிரைவரை வந்து கூட்டி திரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது எங்களுக்கு பெரிய ஒரு சிரமம் வந்து சேரும் என்ன அதெல்லாம் வந்து பெரிய சிரமம் வந்து சேரும் அவங்களோட உயிருக்குமா அது ஆபத்து இருக்குமே உங்களுக்கும் வந்து ரெஸ்ட் தேவை டிரைவருக்கும் வந்து ரெஸ்ட் தேவை அது நேரத்தில் வாகனத்துக்கும் வந்து எங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு அப்போ நாங்கள் இப்போ அன்லிமிட்டடாக அவங்களுக்கு தாரம் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் 24 மணித்தியாலும் வந்து வாகனம் ஓட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் காரணம் அது எங்களோட நலனுக்காக வேண்டியும் உங்களுடைய நலனுக்காக வேண்டியும் அதை நாங்கள் செய்கிறோம் சரியோ மேக்ஸிமம் நீங்கள் காலையில் வந்து 7 மணி 8 மணி தொடங்கி நீங்கள் ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் போகலாம்னு அதுக்கப்புறம் என்ன தூங்கினா தான் என்ன 5 நாள் தான் தொடர்ந்து போகிறீங்க ஒரே நாளில் போய்த்து வரண்டா பிரச்சனை இல்லை ஓடிக்கொண்டு வரலாமே ஏன்னா 5 நாள் தானே அப்போ 5 நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியுதானே டிரைவரை வந்து நித்திரை தூங்குறதுக்கு எல்லாம் கொடுக்கணும் அந்த இடத்துல டிரைவர்லாம் வந்து சேஃப்டி இந்த குடிக்க மாட்டார் அடுத்து வந்து இந்த ஸ்மோக்கிங் அதெல்லாம் வந்து இல்லை அப்படியான ஆக்கள் தான் நாங்கள் வச்சுருக்கோம் 5 வருஷம் அதே இதில் உங்களோட சேஃப்டிக்கு வந்து நாங்கள் ஜிபிஎஸ் போட்டியிருக்கோம் வாகனத்துக்கு அதில் சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கும் நாங்கள் உங்களை வச்சு பண்ண மாட்டோம் டிரைவர் என்ன செய்கிறாருன்றதை நாங்கள் வச்சு பண்ணோம் டிரைவர் எந்த பக்கத்தால் வாகனத்தை வந்து சரியாக ஓடுறான்னு சொல்லிட்டு இங்கே எங்களோட நிறுவனத்துலேருந்து வச்சு பண்ணி கொண்டிருப்பாங்க சரியோ அதனால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்கள் டிரைவர் வந்து ஒழுங்காக வாகனம் ஓடலை உங்களோட சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் உடனடியாக வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் உங்களை செய்துருவோம் உங்கள் டிரைவர் வந்து சேஞ்ச் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நாங்கள் அதை உங்களுக்கு செய்துருவோம்ன்றது வந்து நான் சொல்லிக்கொள்கிறோம் சரியோ ஓகே அப்போ 30% தந்துட்டு நீங்கள் போங்க புக் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சரியாக வாகனம் வரும் 8 மணி சொன்னால் உங்களுக்கு 7:30 வந்து உங்களோட வீட்டு கடப்பில் வந்து வாகனம் நிற்கும் சரியோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோமா ஓகே வாகனம் போட்டாச்சு புக்கிங் பண்ணியாச்சா ஓகே நன்றி நன்றி இப்போ வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு தான் தருவோம் உங்களுக்கு சரியோ இன்றைக்கு இல்லை உங்களுக்கு இன்றைக்கு டூர் தானே நாளைக்கு தான் தருவோமா மராக்குறனே கூட என்ன வந்தாளுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சரியோ ஓகே மகளே இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம்.
மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு புக் பண்ணிக்கொள்ளலாம் என்ன, எல்லாமே செய்யலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது ஒரு முக்கியமான இடம் என்ன, இதை பாருங்க, இப்படி திறந்து போனா இது ஒரு வேறு ஒரு தனி ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அதிகாரி இதுக்குள்ளே வந்து வேறு வேலை நடக்கும். நீங்கள் இப்போ வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி தானே, அப்போ நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுவீங்க என்ன, எங்களுக்கு மிக்கி வேணும், அது வேணும், இது வேணும், கேக் டெக்கரேஷன் எல்லாம் வந்து வெளியே வேணும்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து வேறு ஒரு பொறுப்பதிகாரி இருப்பார். இந்த இடத்துலேருந்து அதுதான் இந்த இட வசதி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஒரு பொறுப்பதியாக இருக்கும், இதுக்கு வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவதுல வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் வந்து நடக்கும். உங்களுக்கு தேவையான கேக் வந்து ரெடி பண்ணுறா இருக்கட்டும், இல்லை கிஃப்ட்டுகள் வந்து ரெடி பண்ணுறா இருக்கட்டும், டெக்கரேஷன் பலூன் கட்டுற வேலை எல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து நடக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பார் என்ன, முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னால் வந்துட்டு சோசியல் மீடியா என்ன. ஏனால் மக்கள் இப்போத்தைய மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து எடுத்துக்கொண்டாலும் மார்க்கெட்டிங் வந்து சோசியல் மீடியா என்ன. அப்போ இதில் வந்து பொதுவான இந்த சோசியல் மீடியாவுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி இந்த இடத்துல இருந்து வேலையை செய்வார், தன்னுடைய வேலையை வந்து செய்வார் என்ன. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் நிறுவனத்தினுடைய ஃபேஸ்புக் பேஜ், அது வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் நிறுவனத்தினுடைய டிக்டாக், வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் நிறுவனத்தினுடைய யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்ஸ்டாகிராம் என்ன, எல்லாம் என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதெல்லாம் வந்து எங்களுடைய ட்ராவல் சம்மந்தமாக எந்தெந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு காட்டுறோம், என்னமா அந்த இடத்த வந்து இது பண்ணுறோம், உங்களுக்கு என்னென்ன இடங்களுக்கு போகணும்னு சொன்னால் எங்களோட சோசியல் மீடியா என்ன வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாகூடியமாக இருக்கும் என்ன. ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இலங்கைக்கு வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியாக தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிக்டாக்குள்ளே வந்துட்டு எங்களோட வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ட்ராவல்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ட்ராவல்ஸில் வந்து நாங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்போம். எங்களோட கஸ்டமர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்களோ அதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வடிவாக காட்டுவோம். ஏன்னா எங்களை கஸ்டமர் நீங்கள் கூட்டிக் கொண்டு காட்டக்குள்ளே இப்போ அவங்க போகக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னு. அப்போ அப்படியான அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கான எல்லா ஒழுங்குகளையும் வந்து ஏற்பாடுகளும் செய்து தரும். அப்போ அந்த ஒரு ப்ரொமோஷனை செய்யக்கூடிய அதுக்கு தான் இந்த பிசி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே இருக்கிற பிசியை விட கொஞ்சம் ஹை லெவலான பிசி. ஏன்னா இப்போ லோடிங் எடிட்டிங் வேலைகள் அந்த வேலை இந்த வேலையெல்லாம் வேலை செய்கிறபடியால் அதில் வந்து புக்கிங் என்றபடியால் வந்து அதில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கூடியது. அப்போ இதில் வந்து இதிலேருந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுப்பதிகாரி இதில் வந்து இருப்பார். யார் அந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுப்பதிகாரின்ற வந்து நாளைய தினம் நீங்கள் பாவுடியமாக இருக்கும், மவுஸ் கீபோர்ட் எல்லாமே இருக்குன்னு முடிவு செஞ்சு கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து டெக்கரேஷன் எல்லாம் நடக்கும் என்ன. என்ன இடவசதியான மக்கள் என்ன இருக்கிறத வச்சு தான் நாங்கள் பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல இது பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க சொல்லியாச்சா நீ என்ன இடம் பண்ணி சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கு விடானே. அடுத்தது முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ தான் இந்த இடத்துக்கு போகிறோம். இதோ வாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஓகே. அது உங்களுக்கு பாயில் சொல்கிற விட செயற்பாடில் காட்டும். மியூசிக் போடணுமேடா. ஓகே, இந்த இடம்தான் இந்த இடம். சரியோ, பார்த்தீங்கன்னா மக்களே, எந்த ஒரு நிறுவனத்திலையும் இல்லாத அளவுக்கு நாங்கள் முக்கியமான விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்போம். எந்த ஒரு நிறுவனத்திற்குள்ளேயும் போனாலும் வந்து அந்த இடத்துல ஒரு கதிரை ஒன்று போட்டிருப்பாங்க, சுற்றுற ரோல் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன கொஞ்சம் மேலதிகமாக யோசிச்சு என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வரக்கூடிய கஸ்டமர் இப்போ என்னென்ன சந்திக்க வரக்கூடிய கஸ்டமர் வந்து இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள் எப்படி செட் பண்ணிக்க சொல்லிட்டு. எப்படி ஷோபா இரு தம்பி மிதோ இருங்க இங்கே பாருங்க. ஓகே ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படியான ஒரு நிறுவனத்தை நீங்கள் போக்கில் வந்து அங்கே வந்து ஒரு கதிராம் போட்டிருப்பாங்க. நாங்கள் உள்ள வடிவாக இருந்து வடிவாக கதைக்கணும். ஏன்றால் சில பேர் கோவத்தில் வருவீங்க ஏன்னா இந்த வெயிலுக்குள்ளே வந்து சேருவீங்க. சேரக்குள்ளே அதில் வந்து வடிவாக சொய்ஸாக இருக்கக்குள்ள அந்த கோவமெல்லாம் போயிடும். அப்போ நீங்கள் கதைக்குள்ளே எங்களோட கதைக்குள்ளே வந்து வடிவாக கூலாரி வடிவாக கதைப்பீங்களே என்ன. ஐயோ இப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க வடிவாக நமக்கு அப்போ வடிவாக கதைக்கிறதுக்கும் இதாக இருக்கும் என்ன. ஓகே, இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கதைச்சு கொள்ளலாம். இது எங்களுடைய லேண்ட்லைன் ஃபோன் என்ன, அதில் தொலைபேசி இலக்கம் வந்து உங்களுக்கு நாங்கள் அட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மேனேஜர்கிட்ட கதைச்சி இல்லாட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கதைச்சி உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து விளங்கல. நீங்கள் வந்து இப்போ டிரெக்டர்கிட்ட கதைக்க போகிறீங்க ஏன்னா எம்டிகிட்ட கதைக்க போகிறீங்க, சேர்மன்கிட்ட கதைக்க போகிறீங்க உள்ளே வந்து வரலாம் ஏன்னா உள்ளே வந்துட்டு உங்களோட இதை கேட்கலாம். ஓகே மக்களே, இப்போ அவர் வந்து வெளியில் வந்து கழிச்சிட்டு வந்து அவருக்கு அங்கே சில விஷயங்கள் வந்து விளங்கல்ல ஏன்னா
எனக்குள்ள இப்போ நிறைய சில விஷயங்களை வந்து கதைக்கணும் என்னோட அதை விட கொஞ்சம் விலை குறைக்கணும்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இங்கே வந்து என்னோட வந்து கதைப்பார் என்ன அப்போ அந்த மற்ற மணி தான் வந்திருக்கார். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி பேர் என்ன? ஓகே சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. தண்ணி குடிச்சிங்களா? வெளியில் குடிச்சிங்களா? ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிங்களா? சாப்பாடு ஏதாவது தந்தாங்களா? கேக் தந்தாங்க. நல்லா கவனிச்சாங்களா? ஓகே, என்ன விஷயம் சொல்லுங்க. 20 நாளைக்கு உங்களோட ரவசோட பயணம் செய்ய போகிறோம். 20 நாளைக்கு கொஞ்சம் பொறுங்க வரண்ணா. ஹலோ தம்பி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து உள்ளே வந்திருக்கிறார். 5 நாளைக்கு கேட்டவரா? 25 30 வரைக்கும். ஓகே. இப்போ மேனேஜர் வந்து சொன்னவர் இப்போ 5 நாளைக்கு தான் கேட்டிருந்தேன் அவன் சொல்லிட்டு இப்போ 20 நாள் என்று சொல்லுங்க. சும்மா நம்ம பேடி பண்ண வந்திருக்கீங்களோ இதில் எக்ஸ்ட்ரா உள்ளுக்கு வந்து நீங்கள் சோபா செட்டில் இருந்த உடனே உங்களுக்கு 15 நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக வேண்டிய ஆசை வந்துருக்கு. சரி ஓகே. இருபது நாளைக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க இருக்கிற நார்மலா வந்து நாங்க கொடுக்கறது வந்து குறைச்சான் இருக்கும். அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் காசு நாங்க உங்களுக்கு ரோஸ் பண்ணி தருவோம். என்ன 20 நாளைக்கு நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா வந்துட்டு இன்னொரு 1000 ரூபாய் காசு நாங்க குறைச்சி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு குறைக்குள்ள 1000 குறைக்குள்ள 20,000 குறையுது. இல்லைங்கதா? கிட்டத்தட்ட 20,000 குறையுது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வந்து யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன மாதிரி வந்து அரேஞ்ச் தரையிலுமோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஓகே. நீங்கள் 25 வேணுமா உங்களுக்கு 20 நாளைக்கு? கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 15 பேர் இருக்கு. சரியோ? அப்போ நான் கேட்குறேன் எங்களுடைய கேரியேஜ் வந்து அவ்வளோ இருக்கான்னு சொல்லி கேட்குறேன்னா. ஹலோ. ஓமாம், நம்மளோட புக்கிங் கொஞ்சம் பாருங்கள். கேரியேஜ் வந்து ஒரு 20 நாளைக்கு வந்து கேட்குறாங்க. 20 நாளைக்கு ஓகேயா? அவைலபிள் இருக்கா? கொடுக்கலாமா? ஷூர் ஷூர். ஓகே. ஓகே 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 கொடுக்கலாமே. கொஞ்சம் 20 லாங்காக கொஞ்சம் ஓடக்கூடிய நல்ல டிரைவர் வேணும். 3 மொழியும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் நல்ல இதாக இருந்துக்கணும். நல்ல ஆக்களோட பழகக்கூடிய டிரைவராக இருக்கணுமா? பேர் சொல்லுங்கள். அதிதரன். அண்ணமலை பொடியண்ணே. சரி சரி ஓகே 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 ஓகே. ஓகே தரலாம் உங்களுக்கு. கேரேஜ் தரலாம் உங்களுக்கு. தரலாம். ஃபியூல்லாம் வந்து நாங்களே அடிச்சு சொல்கிறீங்களா நீங்களே செய்யுங்க. இரண்டாலும் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ நீங்கள் வேறு ஒரு இடத்துல வந்து கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஃபியூல்லாம் அடித்து நீங்களே வந்து தாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 20 நாளைக்கு உங்களுக்கு தேவை என்ன, அப்போ வந்து அவங்க டே கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஃபியூலுக்கு வந்து இவ்வளோ காசு எடுப்போம். உதாரணத்துக்கு 10,000 நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு தானே. இப்போ 10,000 எடுக்கிறோம். அந்த 10,000க்கு நீங்கள் அடிக்கிறது வந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு வந்து ஓடும். சரியோ? அடிக்கிற 600 கிலோமீட்டருக்கு ஓடும். அப்போ நீங்கள் வந்து உள்ளூரில் ஓடலை என்ன, மாவட்டம் தாண்டி மாவட்டம் தான் போகிறீங்க. மேக்ஸிமம் ஒரு மாவட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் போகணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணணும். அதுக்கு ஒரு உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். ஏன்றால் லாங் ட்ரிப்புக்கு ஃபியூல் வந்து பத்துறது வந்து வேறு என்ன கொஞ்சம் கூட ஓடும். நீங்கள் உள்ளூரில் போனீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பெட்ரோல் வந்து கூட வேலை செய்யும் என்ன. அப்போ வந்து நீ உள்ளுக்குள்ளே லோக்கலுக்குள்ளே வந்து ஓடக்குள்ளே வந்து உங்களுக்கு அது கணக்காக இருக்கும்னே. அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு ஃபியூலுக்கு வந்து 10,000 எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ 20 நாளைக்கு வந்து ஃபியூலுக்கு வந்து எவ்வளோ வரும்? 2 லட்சம் வரும். சரியோ? அப்போ 2 லட்சம் வரும். அப்போ வந்து அந்த 2 லட்சத்தில் உண்மையிலே எங்களுக்கு வந்து செலவு போப்பது எவ்வளோன்னு கேட்டால் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு 10,000 ரூபா காசு இங்கே உங்களுக்கு அட்டாய கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் போகாமல் இருப்பீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் போகாமல் இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் போகாமலே உங்களோட ஃபியூவலுக்கான காசு நாங்கள் சும்மா வந்து எடுத்துக்கொண்டுருவோமே. அப்போ அதனால் வந்து உங்களோட ஃபியூவல் உங்களோட டீசல் காசோ பெட்ரோல் காசோ எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து டிரைவர் சம்பளம் அதே இதில் வந்து எங்களோட வாகனத்தின் காசை மட்டும் கொடுங்க. நீங்கள் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வந்து நீங்களே அடிச்சுக்கொள்ளுங்க. சரியோ? உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டில் வந்து வாகனத்தினுடைய ஃபியூலை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி தருவோம். சரியோ? வாகனத்தில் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணி தருவோம். நீங்கள் கடைசியாக எங்கள்கிட்ட நீங்கள் வரக்குள்ளே வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்து போகக்குள்ள வந்து எப்படி அந்த டீசல் அளவு இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்தால் சரி. நாங்கள் டீசல் காசு நாங்கள் எதுவுமே வந்து எடுக்க மாட்டோம். பெட்ரோலோட காசு எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம். சரியோ? விளங்கிட்டா அவங்களுக்கு கிளியராக? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேயா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. சரியோ? ஓகே. இதை தாண்டி மேலதிக விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். வெளியில் வந்து ஆட்கள் இருக்காங்க, புக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன வேறு என்ன வசதிகள் தேவைன்னு சொன்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு. அவங்க யோசிக்காதீங்க. சந்தோஷம் தானே? ஓகே சந்தோஷம். ஓகே ஓகே. நான் மக்களே தவிர உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இதில் வந்து உழைக்கிறது மட்டும் இல்லை, எங்களோட சமூக சேவையும் வந்து இருக்குன்னே. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஹோல் வருது அப்பாய்
இந்த தொலைபேசியிலக்கு நாங்கள் கர்ப்பிணி பெண்கள் இலவச போக்குவரத்து சேவைக்கு மட்டும் வச்சிருக்கோம். சரி, ஆன்சர் பண்ணி காய்ச்சி பாப்பா. ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. படுவாங்கர் எங்க? தாந்தாமல்லிருந்து சொல்லுங்க ஐயா. வீடியோல பார்த்தோம்னா உங்களை கட் பண்ணி தாய்மாருக்கு வந்து இலவசமான போக்குவரத்து சேவை வழங்குவதா சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நேரம் தெரியும் உங்களுக்கு 12 மணிக்கு. ஓகே. எங்கள் ஏரியாவில் வாகனம் பெறாத என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஜான பிரச்சனை. ஓகே. மற்ற ரோட்டு கொஞ்சம் மோசம். அதனால வந்து இப்போ நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருந்தேன். ஓகே. நிறைய பேர் ஓகே ஓகே. அப்போ அவங்கள வந்து எப்போ அட்மிட் பண்ணுறீங்க? இப்போ உடனடியாக வேணுமா? இப்போ எமர்ஜென்சியாக வேணும் ஐயா. எமர்ஜென்சியாக வேணுமா? உங்களோட பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் வந்து கந்தப்பன் காணாப்பொடி. கந்தப்பன் காணாப்பொடி. கந்தப்பன் காணாப்பொடி. ஓகே 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 ஓகே. என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் டிரைவர்கிட்ட கொடுக்குறோம். டிரைவர் இப்போ உடனே நிற்பாருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் டிரைவர் நிற்பார். ஏன்னா தாந்தாமலை நாங்கள் இப்போ ஹலோன்னு சொல்லி இருக்கிறோம். தாந்தாமலைக்கு வரணுமே 20 நிமிஷத்தில் நிற்பாரா? ஒன்றும் யோசிக்குது. சரி, ஓகே 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 ஐயா. இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேண்ணா. ஓகே, சரி, ஓகே ஓகே. ஹலோ தம்பி, இப்போ அவசரமாக வந்து நீங்கள் இப்போ தாந்தாமலைக்கு போகணும். உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று நாங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி விடுறோம். அந்த ஃபோன் நம்பரை தொடர்ந்து போங்க. ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. இப்போ அவசரமாக தாந்தாமலைக்கு போங்க. சரி தம்பி, ஓகே. எஸ்எம்எஸ் போட்டுருங்க நம்பரை. ஓகே ஓகே. இப்படி வந்து வாகனம் போயிடும். எனி டைம் அந்த ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. என்றால் இப்போ இந்த டிரைவர் இருக்கா, அன்றைக்கு நாங்கள் போகிறப்ப விடுறோம்னு சொன்னால் அந்த டிரைவர் கையில் வந்து அந்த ஃபோன் இருக்குது விளங்குதா, அவர் ஆன்சர் பண்ணிவிட்டு அது பிறகு அவங்கள கொண்டு சேர்த்து பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு டெலிவரிக்கு வந்து சேர்த்தது பிறகு அவங்கள குடும்ப உறவுகள்ட்ட இருந்து அவங்க டீட்டெயில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். டீட்டெயில் நாங்கள் ஏன் எடுக்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு அது எங்களோட சேஃப்டிக்காக ஏன்னா இன்னும் நடக்கலாம். ஏன்னா கர்ப்பிணி பெண்களை வந்து கொண்டு போகக்குள்ள இன்னும் நடக்கலாம். எங்களோட சேஃப்டிக்காக வேண்டி நாங்கள் வந்து அவங்க டீட்டெயில்னா பெரிய அளவு டீட்டெயில் இல்லை. அவங்ககிட்ட தொலைபேசியில் அவங்க அடித்த ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர், அடுத்த அவங்களுடைய பெயர் அவங்களுடைய விவரம் என்னன்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம். அது வந்து எங்களோட ரெக்கார்டில் வச்சுருக்கிறதுக்காக ஏன்னா இந்த வருஷம் முடிவில் நாங்கள் எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் இலவச போக்குவரத்து சேவை வழங்கியிருக்கோம் என்று நாங்கள் பார்க்கத்தானே வேணும். அதையும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே எங்களை வாகனத்தின் டிரைவர் ஹோர் அடிக்கிறார். உண்மையில் அடிக்கிறார் பாருங்கள். நான் சொன்ன அந்த படியன் வந்து காலியில் நிற்கிறார். அவர் ஐயப்பமா இல்லைங்க. ஹலோ, வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன நடக்கு? எங்கே நிற்கிறீங்க? இப்போ காலி கோட்டையில் எல்லாம் ஓகே தானே? ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே. நாங்கள் இப்போ வீடியோ ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்போ அந்த டைமில் ரெக்கார்ட் போட்டு நான் எல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி உங்களோட வாராக்கள் நல்லா கதைக்கிறாங்களா? நீங்கள் அவங்க நல்லா கதைக்கிறீங்களா? விளையாங்கல்ல? நல்லா கதைக்கிறாங்கண்ணே. ஓகே. எத்தனை பேர் போகிறீங்க சரியா? இப்போ 5 பேர். 6 பேர். 6 பேர். ஓகே. சாப்பிட்டீங்கண்ணே? இப்போ 12 மணி ஆகுது. ஓகே தம்பி, ஒரு விஷயம் இல்லை தானே? இப்போ நாளைக்கு வந்து திறப்பு விழா, அதுக்கு நீங்கள் இல்லை தான் கவலை. ஓகே ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ எங்கே நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு நாங்கள் அதான் இப்போ இடையில வந்து நிப்பாட்டினேன். ஒரு விஷயம் இல்லை தம்பி. ஓகே ஓகே, சந்தோஷமா போயிட்டு வழியாக கூட்டிகிட்டு போய் பத்திரம் வாங்கலாம். ஓகே தம்பி, ஓகே, சரி, பாய். ஓகே ஓகே, சரி, ஓகே. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சொன்ன 1ஆம் தேதி வந்து ஹையர் போக முடிச்சு அந்த டிரைவராக கூடது. எப்படி நான் கலைக்கிறேன் டிரைவரோட அடையே பாடா போடாடலாம் கலைக்க மாட்டோம். தம்பி என்ன தம்பி, அண்ணாண்டா அண்ணா, அதுதான் மரியாதை. ஓகே. அடுத்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய சிசிடிவி பாருங்கள். எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் இங்கே இந்த மவுஸ் இங்கே இந்த வண்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நம்ம இதோ பாருங்கள் கையாடுறாண்டு அப்படி தெரியுதா?
ஓகே யார் ஷானு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கான் அங்கே நான் மவுஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் இருக்கிற கண்ணாடி இருந்து தெரியுதா எப்படி கண்ணாடி அதில் இருக்கிற ஃபோன் இந்த கையில் வச்சுக்கிற மைக்கை பாருங்கள் ஓகே எல்லாம் படிவாக பார்த்துக்கொள்ளலாம் இதே மாதிரி வந்து எங்களோட டிரைவருக்கும் வந்து டிரைவரை நாங்கள் பார்க்கலாம் அது இங்கே பர்சனலாக எங்களோட ஃபோன் வந்து பார்க்கலாம் ஓகே அதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஃபோன்லேயே வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் இரண்டாம் மக்களே நாளைய தினம் முக்கியமாக சொல்கிறேன் என்ன நீங்கள் இவ்வளவும் பார்த்துருப்பீங்க என்ன இவ்வளவும் பார்க்கக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு குட்டியான இடத்துக்குள்ள வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் என்ன ஏன்னால் இப்போ ஒரு சிலர் வந்து அடிக்க வலிக்கிட்டாங்க கோல் அடிக்க வலிக்கிட்டு கோல் அடிக்க கேட்குறாங்க ஓகே 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 மறந்துட்டியல் என்ன மறந்துட்டியல்றாப்பா திங்கக்கிழமை ஓப்பனிங்காமே உங்களோட இது ஆஃபீஸ் எங்கிட்டலாம் சொல்ல மாட்டேன் மறந்துட்டீர்கள் ஏதோ கல்யாணத்தை சொல்கிறோமா கல்யாணத்தை சொல்லண்டா வேட்டா இவனே ஏண்டால் உன்னுக்கு வந்து பெரிய அளவில் பார்க்கிங் இல்லை என்ன ஒரு 10-15 பேர் வந்து உள்ளே வந்து நிற்கலாம் என்ன அந்த 10-15 பேர் யாருன்னு சொன்னால் வந்துட்டு என்னோட பழகக்கூடிய இப்போ என்ன நட்போட்டுறாங்களோ பழகக்கூடிய ஒரு சிலர்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா அவங்களோட மனசு வந்து கொண்டு கூடான்னு சொல்லிட்டு மற்றாக்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்றால் எங்களுக்கு இங்கே ஆக்களை எடுத்து உள்வாங்கி அது பெரிய ஒரு கஷ்டமாக போகும் நமக்கு நிறைய பேர் ஆக்களை எடுத்தோம்னு சொன்னால் இனி அதுக்கு வந்து அடுத்த ஒரு கேஸை வழக்க போட்டுருவாங்க பிடிச்சி அனுமதி இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஆக்களை கூட்டி வந்து அடுத்த வழக்கு போட்டுருவாங்க நீ அடுத்த வழக்கு போக வேண்டியலாம் வரும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் ஆக்களை கூப்பிட்டு நாங்கள் சிறப்பில் வச்சு சுமூகமாக வந்து முடிக்கப்புறோம் எங்களோட வீட்டை கூப்பிடுவோம் ஆக்கள் என்ன எங்களோட வீட்டினுடைய வீடு என்ன வேல் நடந்து கொண்டு இருக்கு அதில் திறப்பு விழாவுக்கு வந்து கூப்பிடும் நிறைய பேர் ஆக்களை வந்து கூப்பிடும் சொல்லி செய்வோம் இது வந்து நிறுவனம் தானே மக்களே இப்போ ரெடி பண்ணமாக வழியாக இருக்கேன்டா அப்போ நிறைய குழம்புமா போயிடும் அதனால் இப்போ குறிப்பிட்ட ஆக்களை ஒன்று கூப்பிட்டு எங்களை திறப்பு விழா வைக்கிறோம் அதனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி சொல்லலை அந்த விஷயத்தை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க என்ன குறை நினைக்காதீங்க அவர் வந்து வளர்ந்து தாரானி அவர் வந்து ஆஃபீஸ் ஒரு டிரெக்டர் ஆகி தரானி அவருக்கு பெரியதுனடா இப்போ சொல்ல மாட்டார் அப்படிலாம் இல்லை மகளே என்ன இதுதான் பிரச்சனை என்ன எனக்கு நடந்தபடியால் நான் சொல்கிறேன் முக்கியமான ஒரு சிலருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கிருஷ்ணாட்டெல்லாமல் சொல்லிட்டோம் அவர் வந்து கண்டிப்பாக வருவார் ஆர்ஜி சந்துருவண்ணா அவங்களுக்கு தெரியும் சந்துருவண்ணா வந்து வாரத்துக்கு இருந்தவர் 3ஆம் தேதி வருவார் என்ன அவர் ஒரு முக்கியமான அளவில் வந்து நிற்கிறார் அவர் வந்திருப்பார் அடுத்து எங்களோட சக யூடியூப் நண்பர்கள் அவங்கள்டையும் வந்து நாங்கள் கால் பண்ணி மொழிபெயர்த்து வந்து சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சமூகம் அளிப்பாங்க ஏண்டா அவங்கள வந்து கட்டாயம் வந்து கூப்பிட்டாகணும் வேண்டாம் அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை கூப்பிட்டவங்கண்ணே அதுக்கு வந்து கட்டாயம் கூப்பிடுறதுக்காக நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அவங்க வாரத்தில் வந்து ஒரு நன்மை இருக்குது உண்டு நாங்கள் மதிப்பு கொடுத்து அவங்களை கூப்பிடுறோம் அதே நேரத்தில் அவங்களும் வந்து வீடு எடுத்து போக்கில் வந்து எங்களோட கடையும் வந்து உண்மையில் ஆஃபீஸும் வந்து ஃபேமஸ் ஆகும் என்ன எங்களுக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும் இதில் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அன்புக்காக தான் கூப்பிட்றேன் அதுக்காக கூப்பிட்றோன்ட்டு நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம் என்ன இதில் வந்து உண்மையிலேயே நாங்கள் ஒரு பாசத்தின் அடிப்படையில் பழகிற அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் கூப்பிட்றோம் அதோடு சேர்த்து இப்போ யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து வரக்குள்ளே வந்து அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க போடக்குள்ள நிறைய பேருக்கு அது தெரியப்படும் எங்களோட நிறுவனம் வந்து தெரியப்படும் என்ன அது ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் இப்போ என்ன எது ரியலாக தான் நமக்கு சொல்லணும் மறைச்சித்தோண்ட சொல்கிறதுல விஷயம் இல்லை தான் ஏன்னா இப்போ யூடியூப்பர் மட்டும் கூப்பிடக்குள்ளே நீங்களே விலையை கூப்பிட்டுருப்பீங்க ஓகே அனுஷன் வந்து கூப்பிடுன்னு சொன்னால் வந்துட்டு சும்மா கூப்பிடல அவங்கள வந்து வீடியோ எடுத்து போடுவான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சப்போர்ட் தான் ஏன்னால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கக்குள்ள ஒரு திறப்பில் நடக்கக்குள்ள கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு நிற்போம் நாங்களும் வீடியோ எடுத்து போனால் அவங்களுக்கு நாங்களா முடிஞ்ச ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம் ஒற்றுமையே பலம் ஒற்றுமை வந்து முக்கியமங்களே இதான் எங்களோட ஆஃபீஸெல்லாம் வந்து எப்படி இருக்குது ஒரு வாழ்த்துக்களை போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டியில் கடன் வாங்கியதை வந்து நாங்கள் செய்கிறோம்னா கூட ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து செய்கிறோம் உண்மையிலே என்ன எல்லாருக்கும் பொதுவாக எனக்கு பின்னுக்கு இருந்து பக்கவளமாக சப்போர்ட் தந்து கொண்டிருக்குள்ள அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு பிஏ வந்து முடிச்சுக்கொள்ள மக்களே நாளைய தினம் எங்களுடைய திறப்பு விழாவில் சந்திக்கலாம் சந்தோஷமாக இருக்குது நாளையிலேருந்து எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்து கொண்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் அடுத்தது சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாமே வந்து நாங்கள் செய்ய போகிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் எப்படி அதாவது நாங்கள் போன தரம் நாங்கள் எடுத்ததை விட கிட்டத்தட்ட 10,000 5,000 எல்லாம் வந்து குறைக்க போகிறோம் கடுமையாக வந்து குறைச்சி தான் வந்து நாங்கள் அந்த சர்ப்ரைஸ் வந்து செய்ய போகிறோம் என்றால் ஒரு ஏழையும் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும் என்றது வந்து எங்களுக்கு விருப்பம் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரி ஓகே வேற நம்ம சொல்ல போறோம் இது உங்களை கருத்து சொல்லுங்க செட்டப்லாம் அப்படி இருக்கு வாங்க எல்லாரும் இப்படி ஒரு சோசியல் மீடியா மற்ற வார கஸ்டமரை டீல் பண்ற இடத்துல ஒருத்தையும் காணல இப்படி சில இடங்கள்ல வந்தா நீங்க அட்வான்ஸ் போடணும் நினைக்கிறேன் 3 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் போட்டாதான் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் சொன்னா நீங்க இப்போ டிரைவர் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை போட்டு எடுக்க போகிறீங்க ட்ரெண்டுக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வந்து 2 லட்சம் 1 லட்சம் சொல்லி நீங்கள் அட்வான்ஸ் எடுத்து போகணும் உங்களோட வாகனத்தில் வரக்கூடிய இதர செலவுகள் எல்லாம் வந்து நீங்களே செஞ்சு கொடுக்கணும் இல்லாட்டி அட்வான்ஸில் வந்து எடுத்துக்கொள்வாங்கண்ணே
அதே மாதிரி நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவங்களோட பிஸ்னஸ் நாங்கள் உழைப்ப மாட்டோம். உங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுதோ அதை வந்து செய்யலாம். இதில் வந்து நாங்கள் உழைக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி எங்களுக்கு, பாதி வந்து சமூகத்துக்கு. அந்த யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளுக்கு மாசி சம்பளம் கொடுத்து நாங்கள் ஒரு காரையும் வந்து அதுக்காண்டி விட்டு அதுக்கான பெட்ரோல் செலவுலாம் பார்க்கக்குள்ள எவ்வளோ செலவு வரும் என்ன மாதம். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் கூப்பிடுவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 10 பேரும் கூப்பிடுவாங்க என்ன. 10 பேரும் போகக்குள்ள அந்த 10 பேர் இடத்துக்கு போகிறதுக்கான செலவெல்லாம் பாருங்கண்ணே. அதெல்லாம் எந்த சொந்த முயற்சியில் வந்து நாங்கள் செய்யப்படுறோம். இது விருப்பம் கனவெல்லாம் வந்து நிறைவாகுது. முதல்ல வந்து அந்த இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, இப்படி ஒரு ஐடியா தந்ததுக்கு. என்ன அதோட சேர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண உறவுகளுக்கு நன்றின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விழுப்புறேன். நாளைய தினம் திறப்பு விழாவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.